இந்த கோவிலுக்கு மடம் கட்டுவதற்காக கொடுப்பதாகவும், அதுபோல் இந்த மூலமாக வந்து இந்து கொள்கைகளை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்கும், அந்த இந்த கோவிலை வந்து மேலும் வளர்ப்பதற்காகவும் தான் அவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இந்த வழக்கு அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு வழக்கு. பல ஊழல்கள், மோசடிகள் வந்து இந்த வழக்கின் எக்ஸாம்பிள். இந்த வழக்கு ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். சித்திரை ஒன் மீடியாவின் அரசியல் ஆக்ஷன். ஸோ இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. என்னென்னா, பழனி முருகன் கோவிலுடைய நிலம் வந்து மோசடி பண்ணியிருக்காங்க. 100 கோடி ரூபாய் சொத்தை வந்து 2 கோடி ரூபாய்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வழக்கு போயிட்டுருக்கு. அதில் வந்து இப்போ தாவேக்கா ஆட்சியில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் மீதும் வந்து இந்த புகார் வந்து போயிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அலசி ஆராய போகிறோம். ஆமாம், இந்த வழக்கு அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு வழக்கு. பல ஊழல்கள், மோசடிகள் வந்து இந்த வழக்கின் எக்ஸாம்பிள். இந்த வழக்கு ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஏகப்பட்ட தினம் நடக்குது. பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மோசடிகள் இந்த வழக்கு சார்ந்து தான் நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஒரு நாள் சார்பதிவாளர் லீவில் போகும்போது ஒரு சார்பதிவாளர் உள்ளே வராரு. அந்த சார்பதிவாளர் மூலமாக ஏகப்பட்ட இங்கே நடந்தது மாதிரி இன்னும் பல இடங்களில் வந்து பல கோடி சொத்துக்கள், அது அரசு சொத்துக்களாக இருக்கலாம், தனிநபரை ஏமாற்றி எடுக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கலாம், தொழில் சார்ந்து இருக்கலாம், இடங்களாக இருக்கலாம், இதே மாதிரி நிறையா அந்த லீவில் போகிற நாளில் நடக்குது. அதுக்கு முற்றுப்புள்ளி இந்த கேஸ் மூலமாக, இந்த தாவேக்கா ஆட்சி மூலமாக கிடைக்குமா அப்படிங்கிறது. ஏன்னா மாற்றத்திற்கான அரசுங்கிறாங்க. வசமான ஒரு வழக்கு வந்து சிக்கியிருக்குது. இந்த வழக்கு மூலமாக அந்த ஊழல் சார்ந்த அந்த பத்திரப்பதிவு துறைக்கு வந்து ஊழல் கரையை நீக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஊழல் கரை இருக்குது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஸோ இது கடந்த காலங்காலமாக நடந்துட்டு வருது. இப்போ இருக்கக்கூடிய கேள்வி, இதை ஆட்சிக்கு வந்த உடனே தாவேக்கா அரசு பண்ணுச்சா, இல்லை இதற்கு முன்பு இருந்த திமுக அரசு பண்ணுச்சா அப்படிங்கிற விவாதம் தான் பெருசாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக வந்து தாவேக்கா அரசு தான் பண்ணுச்சு. ஏன்னா திமுக அரசில் இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்ததே கிடையாது. இப்போ தான் தாவேக்கா அரசில் இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்திருக்கு. அந்த வழக்கில் தாவேக்கனுடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் TVK ரமேஷ் அவர்கள் மீது வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. என்னன்னா, இப்போ என்னோட கேள்வி என்ன வருதுன்னா, 100 கோடி மதிப்புள்ள அந்த சொத்து வந்து 2 கோடிக்கு வந்து பண்ணியிருக்காங்க, குடும்பத்தாரும் உறவினர்கள் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கேள்வி வருது. அப்போ அந்த 100 கோடி எங்கே? 100 கோடி எங்கே? அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்கள். இது வந்து ஊழல் இவர் தான் வந்து பண்ணார் அப்படின்றதுக்கு சாட்சி எதுவும் இல்லை. அவர் மேலே குற்றம் சொன்ன, அதாவது உறவினர் அப்படின்னு சொன்னவரையும் வந்து போலீஸார் வந்து கைது செஞ்சுருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி தப்பான ஒரு இதுவை வந்து பண்ணக்கூடாது, அமைச்சருடைய பேரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து கைது செஞ்சுருக்காங்க. இதுவுமே வந்து செய்திகளில் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் வந்து ரமேஷ் அவர்கள் தான் தப்பு செஞ்சார் அப்படின்றதுக்கு ஆதாரம் எதுவும் கிடையாது. அது வந்து சட்ட ரீதியாக அவர் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து திமுக ஆட்சியில் வந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர் வந்து ஒரு கோவில், ஒரு குன்னூர்னு ஒரு சின்ன ஊரில் வந்து முருகர் பிள்ளையார் கோவில், அந்த கோவிலில் வந்து மாதத்துக்கு ஒரு 300 பேர் 400 பேர் கூட வந்து போக மாட்டாங்க. அந்த கோவிலில் வந்து மிகப்பெரிய ஒரு கார் பார்க்கிங் கட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையிலேயே ரமேஷ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த விஷயத்தை வந்து திமுக பண்ணியிருக்காதா அப்படின்றது என்னுடைய கேள்வி. ஒரு காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறீங்க. அதாவது அப்படி நாங்கள் ஏன் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி நில மோசடி நடக்குது அப்படின்ற மாதிரி நடத்தீங்களே, இந்த நிலங்களை காப்பாற்றுறதுக்காக தான் கார் பார்க்கிங் அப்படின்ற ஒரு சிஸ்டமை கொண்டு வந்தோன்னா அந்த இடத்துல ஒரு சொத்து வந்து பறிமுதல் ஆகாது. கார் பார்க்கிங் பொதுமக்கள் வருவாங்க, அது கார் பார்க்கிங் ஏரியான்னு சொல்லிட்டு அந்த நிலங்களை வந்து நாங்கள் வந்து பாதுகாத்துட்டு வந்தோம். பாதுகாக்கிற நிலங்களை வந்து இப்போ நீங்கள் எங்கள் கார் பார்க்கிங் வேணா, எங்களுக்கு அடிப்படை வசதி மட்டும் போதும்னா அடிப்படை வசதி மட்டும் ஒரு சின்ன இடத்த ஊற்றி மீது இடத்த என்ன பண்ணுவாங்க, விற்க தான் பார்ப்பாங்க. இப்போ அந்த 2 கோடி மதிப்பிலான சொத்துக்களை வந்து 100 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் வந்து 2 கோடி விற்றுட்டு மீதி இருக்கிற இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடின்னு சொல்லிட்டு 100 கோடின்னு சொல்லிட்டு இந்த ஊழல் நடக்கதாச்சு. இந்த வழக்கு இது எல்லாத்துக்குமே தீர்ப்பாக வரப்போகுது. 2 பேருமே மாற்றி விவாதம் வச்சுட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து இதுக்கான சொல்யூஷன்கள் வந்து இந்த வழக்கு போகிற போக்கில் தான் தெரிய போகுது. இது ஆக்சுவலாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க, குன்னூர்
நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லியிருந்தீங்க. நீங்கள் இந்த அதனால வேண்டி தான் பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறீங்க. ஆக மொத்தம் இந்த கேஸ் எல்லாத்துக்குமே இந்த வழக்கு வந்து ஒரு தீர்ப்பாக இருக்கும். இதில் இப்போ நடந்து வந்த இந்த வழக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இடம் எப்படி வந்தது, இந்த இடம் எப்படி மாற்றப்பட்டது, இதுக்கு யாரெல்லாம் உடந்தை அப்படிங்கிறத அலசி ஆராயலாம் இந்த நிகழ்ச்சியில். இப்போ அதை பற்றி விவாதிக்கலாம். 1888ஆம் ஆண்டு குப்புசாமி மணியக்கார் என்பவர் வந்து தான் இந்த அவருடைய நிலத்தை 1.4 ஏக்கர் இருக்கக்கூடிய இந்த நிலத்தை வந்து கோவிலுக்கு, பழனி கோவிலுக்கு வந்து எழுதி கொடுக்குறாரு. அந்த காலகட்டத்தில் தர்ம சாஸ்திர விதி அப்படிங்கிற விதிப்படி எழுதி கொடுத்துருப்பாரு. என்ன அப்படின்னா, இந்த கோவிலுக்கு மடம் கட்டுவதற்காக கொடுப்பதாகவும், அதுபோல் இந்த மூலமாக வந்து இந்து கொள்கைகளை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்கும், அந்த இந்த கோவிலை வந்து மேலும் வளர்ப்பதற்காகவும் தான் அவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. வந்து எந்த வணிக பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தக்கூடாது, எந்த தனிநபருக்கும் எழுதி கொடுக்கக்கூடாது, எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் கோவில் பேரில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அன்று அவர் கொடுக்கப்பட்டார். ஆனால் இது எப்படி மாற்றப்பட்டது, அதுதான் இந்த வழக்கோட சுவாரஸ்யம். இப்போது இந்த கோவில் நிலம் வந்து காலங்காலமாக பொதுமக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு கடைகள் அந்த பல விதங்களில் நடந்துருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கோவில் அருகில் இப்படிலாம் இருக்கும்னு. ஸோ அந்த ஆக்கிரமிப்புகளை வந்து கடந்த திமுக ஆட்சியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடங்களெல்லாம் மீட்டு, அந்த இடங்களை எல்லாத்தையுமே மீட்டு ஒரு கார் பார்க்கிங் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அந்த கார் பார்க்கிங் வந்து இலவசமாக தான் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அது வந்து ஒரு வணிக ரீதியான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. ஓகேங்களா? பட் இது வந்து அந்த பதிவிலே சொல்லியிருந்தாங்க, அந்த பத்திரப்பதிவிலே சொல்லியிருக்கு, அந்த காலகட்டத்தில் இதை வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடாது, அதனால வேண்டி அதை இலவசமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ காலப்போக்கில் அந்த செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிந்து இந்த இடத்த வந்து எங்களுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார்பதிவாளர்களை வந்து 2 பேர் தொடர்பு கொள்கிறாங்க. நேரில் போய் சந்திக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னா, வெள்ளத்துறை, சேதுபதி அப்படிங்கிற 2 பேர் போகிறாங்க. அப்போதைய சார்பதிவாளர்கள் வந்து அதை நிராகரிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சொத்துக்கள் எல்லாமே சட்டப்படி என்ன அப்படின்னா, கோவிலோட துணை ஆணையர், இணை ஆணையர்கள் இவங்க கையில் தான் வந்து இந்த சொத்துக்கு வந்து இப்போ நம்ம சொத்துக்கு நம்ம தான், என் பேரில் இருந்தால் நான் தான் ஓனர் அப்படிங்கிற மாதிரி அந்த கோவில்களோட இணை ஆணையர்கள் யாரோ அவங்க தான் இதை வந்து முடிவெடுக்க முடியும். அந்த இணை ஆணையரும் வந்து அந்த நீதிமன்றத்தை நாடியிருக்கிறாரு, சார்பதிவாளர்களுக்கும் கடிதம் கொடுக்குறாரு. இந்த இடத்த வந்து யாருக்கும் எழுதி கொடுக்க முடியாது, பத்திரம் முடிக்க முடியாது அப்படிங்கிற இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறாரு. 3-4 முறை அதை சொல்லும் போதும் இதற்கு முன்பு இருந்த சார்பதிவாளர்கள் வந்து அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை. அதனை தொடர்ந்து இவங்க ரொம்ப போராடுறாங்க, எப்படியாதும் இதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி போகும்போது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் வந்து திரும்ப போயிருக்கிறாங்க. அப்போ இருக்க சார்பதிவாளரும் வந்து இதை முடியாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க நீதிமன்றத்தை நாடி போகிறாங்க. எப்படி அவசரமாக இதை வந்து பத்திரம் முடித்து தரணும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ நீதிமன்றமும், அதுதான் இங்கே சுவாரஸ்யமான விஷயமே என்ன அப்படின்னா, நீதிமன்றமும் அந்த வழக்கை விசாரித்து ஆவணங்கள் சரியாக இருந்தால் அதை பதிவு செய்யலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கன்சிடரேஷன் ஸ்லிப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ என்னாச்சு, நீதிமன்றம் சொல்லியாச்சு, அப்போ இதை வந்து ஒருத்தங்களுக்கு பத்திரம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்லிப்பு வந்திருக்கு. அந்த ஸ்லிப்பு வந்தது இப்படி ஒரு தீர்ப்பு இந்த வழக்கில் எப்படி வந்தது அப்படிங்கிறது இங்கே ஒரு கேள்வி. அப்போது இதெல்லாம் முந்தைய ஆட்சியிலேயே நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஆட்சி மாற்றத்துக்கு பின்னவு நிறையா மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போ அமைச்சர் கூட மாறிட்டாங்க. அந்த துறையில் இருந்த நிறையா பேருக்கு வந்து இடமாற்றங்கள் வந்து நிறையா கொடுத்துருக்குறாங்க. சார்பதிவாளர்களுமே நிறையா வந்து இடமாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது தான் திரும்ப இவங்க போய் அந்த கோர்ட்டு கொடுத்த அந்த ஸ்லிப்போடு போய் பார்க்குறாங்க ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம். அப்போ வந்து அந்த சார்பதிவாளர் புதுசாக அப்போ தான் போட்டிருக்கிறாங்க அந்த பழனிக்கு. அவருமே வந்து இல்லை, இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அவர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம், அந்த இணை ஆணையர் வந்து கோவிலோட இணை ஆணையரும் வந்து சொல்லிட்டார், இதை வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்குது, இந்த சொத்து வந்து கோவிலோட சொத்து, இதுதான் இதுக்கான விதிமுறைன்னு சொல்லும்போது அவருமே பண்ணலை. அவர் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதை எப்படியாவது முடிக்கணுமே அப்படிங்கும்போது அந்த முடியாதுன்னு சொன்ன அந்த சார்பதிவாளர் ஒரு நாள் விடுப்பெடுக்கிறார். அந்த ஒரு நாள் விடுப்பெடுக்கும்போது கொடைக்கானலில் இவர் இப்போ ஐன்ஸ்டீன் மணிகண்டன் அப்படிங்கிறவர் தான் இந்த சார்பதிவாளராக இதை கையெழுத்து போட்டு எல்லாம் முடிச்சிருக்கிறாரு. ஒரு நாள் இந்த பழனிக்கு வராரு. வரும்போது இந்த பத்திரம் வந்து முடிக்கப்படுது. எப்படி 100 கோடி ரூபா சொத்தை 2 கோடி ரூபாயில் முடிக்கப்படுறாங்க. இதே மாதிரி தான் இந்த வழக்கு இந்த இடத்துல இருக்குல்ல, அந்த ஒரு நாள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சார்பதிவாளர் அலுவலகத்தில் இது நடக்கும். அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடியவர் விடுப்புக்கு போகும்போது
அந்த ஒரு நாளுக்கு வேற ஒரு சார் பதிவாளர் வந்து மாற்றம் செய்யப்படுறாங்க. அந்த நாளில் தான் இங்கே குப்பையாக குமிஞ்சு கிடக்கக்கூடிய அந்த இதுகள் எல்லாமே ஊழல் லஞ்சம் அந்த பேரில் வந்து நடக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த வழக்கு அடுத்தடுத்து வந்து இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கிறாங்க. இந்த வழக்கில் குற்றவாளிகள் வந்து சரியான முறையில் கண்டறிந்தால் இது போன்ற ஒரு நாளில் வரக்கூடிய சார் பதிவாளர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை சரியான தண்டனை கொடுத்தா இது சரியாக வரும். அந்த சார் பதிவாளர் ஐன்ஸ்டீன் மணிகண்டனும் வந்து ஜாமீன் கேட்டு போயிருக்கிறாரு. ஜாமீன் கேட்டு போகும்போது கோர்ட்டும் கேட்குது இவருக்கு ஜாமீன் கொடுக்கலாமா அப்படிங்கும்போது அவசரமாக தாவேக அரசு வந்து என்ன பண்ணுது, இப்போ இருக்கக்கூடிய டிஜிபி மகேஷ் அகர்வால் வந்து இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றுறாரு. சிபிசிஐடிக்கு மாற்றும்போது அந்த நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவரோட அந்த சார் பதிவாளர் ஐன்ஸ்டீன் மணிகண்டனோட வழக்கில் எதிர் மனுதாரராக வந்து சிபிசிஐடியை கொண்டு வந்து நியமிக்கிறாங்க. இனி சிபிசிஐடி கொடுக்குறத வச்சு தான் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஸோ தாவேக அரசும் அடுத்தடுத்து இதை வந்து மூவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த பத்திரப்பதிவுக்கு அந்த இடத்துல விட்டோம் இல்லையா, ஒரு நாள் மாற்றம் அப்படின்னு போயிட்டோம். அந்த பத்திரப்பதிவுக்கு இணை ஆணையராக இருந்த மாரிமுத்துக்கு வந்து அந்த 6ஆம் தேதி நடந்திருக்கு இல்லையா, 9ஆம் தேதி வந்து பதவி உயர்வு பெற்று அவர் சென்னை வந்துட்டார். புரியுதுங்களா? இதுலேயும் இந்த பதவி உயர்வு தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. எப்படி இந்த பதவி உயர்வு வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் அமைச்சர் ரமேஷும் சொல்லியிருக்கிறாரு, யதார்த்தமான பதவி உயர்வு தான் அப்படிங்கிறாரு. ஏன்னா பல முறை இவர் கேட்டிருக்கிறாரு. அந்த அறக்கட்டளையோட நிர்வாகியாக இருக்கக்கூடிய முருகதாஸ் அப்படிங்கிற ஒரு மூலமாக தான் அவர் தான் வந்து இவங்க 2 பேர் மேலே எழுதி கொடுத்த மாதிரி இந்த பத்திரப்பதிவே நடந்திருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அவருக்கு பதவி உயர்வு இந்த நேரத்தில் ஏன் வந்துச்சு? அவர் ஒருவர் தான் இதுக்காக போராடினார். இல்லை, இதை வந்து பத்திரம் முடித்து கொடுக்கக்கூடாது, இது கோவில் சொத்து விடக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் போயிருக்கிறாரு. சார் பதிவாளர்கள் கடிதம் கொடுத்துருக்கிறாரு. இவருக்கு வந்து இங்கே பதவி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த பதவி மாற்றம் உயர்வு வந்து தாவேக ஆட்சியில் நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 2 துறை வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. ஒன்று இந்து அறநிலையத்துறை, இன்னொன்று பத்திரப்பதிவுத்துறை. 2 இதில் வந்து தாவேக்கால வந்து இங்கே ரமேஷ் இருக்கிறாரு, அங்கே லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இருக்கிறாரு. திமுக சார்பில் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. இப்போ அதுவும் இல்லாமல் ரமேஷோட உறவினர்கள் அப்படின்னு சொல்லியும் இதில் வந்து ஒரு கண்ணோட்டத்தில் பரப்பப்படுகிறது. பட் ஆக்சுவலாக அவரே விளக்கம் கொடுத்துருப்பாரு, அது யாருன்னே தெரியாது, எனக்கு அப்படி ஒரு உறவினரே கிடையாது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இப்படி ஒரு தாவேக அரசுக்கு எதிராக இதை பரப்புரை செய்யப்பட்டு வருவதால் உடனேவே இதை சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கிறாங்க. நல்ல விஷயந்தான். இப்போது இந்த குற்றத்தில் யார் செஞ்சுருப்பாங்க? இப்போ இது நம்ம கண்ணு முன்னே இதை மாட்டியிருக்கு. இது தாவேக அரசு வந்ததுனால வந்து இது வெளிப்படையாக இருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி இது போன்ற பல கேஸ்கள் வந்திருக்கு. தம்பி ஃபஸ்ட்டு பேசும்போது சொன்னார், இது மாதிரி எது நடந்திருக்கா அப்படின்னா நீதிமன்றத்தில் கிடப்பில் ஏகப்பட்ட கேஸ் கிடக்குது. அதுபோல் இந்த கேஸும் கிடப்பில் கிடந்தா மேலும் இது போன்ற குற்றங்கள் அதிகரிக்கும். இப்போது இது எந்த ஆட்சியாக இருந்தாலும் மக்கள் மாற்றம் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது இந்த வழக்கை தீர விசாரித்து அந்த ஒரு நாள் லீவு கல்ச்சரை உடைச்சி இன்னும் இதை போன்ற பத்திரப்பதிவு ஊழல்கள்லாம் நடக்காமல் பார்த்துக்குமா அப்படிங்கிறது. இதில் உண்மையிலேயே தாவேக அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்களா, இல்லை முந்தைய அரசு இதில் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு இந்த வழக்கு கொடுக்குமா கொடுக்காதா, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அதாவது திமுகவில் வந்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்ட பிறகு எலெக்ஷன் வந்ததுனால இப்போ தாவேக வந்து ஆட்சி அமைச்சிருக்கு. அதில் மீதி விட்டுட்டு போனால் அந்த சார் பதிவாளர் அவர் வந்து ஒரு நாள் விடுப்பு எடுத்ததுனால வந்து அவர் கையெழுத்து போட்டு எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ முக்கால்வாசி ஃபுல் வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து அந்த தாவேக ஆட்சியில் வந்து அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பார். ரமேஷ் அவர்கள் சம்மந்தப்பட்டிருந்தாலும், லோகேஷ் தமிழ்ச்செல்வன் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்கள உடனடியாக வந்து பதவியிலிருந்தும் விலகுவார். ஏன்னா இப்போ கூட வந்து அமைச்சர் கூட்டம் வந்து நடந்துச்சு. அதுலேயுமே லஞ்சம் வந்து வாங்கினா நான் யார் என்ன அப்படின்லாம் பார்க்க மாட்டேன், கண்டிப்பாக வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இது தாவேக ஆட்சி வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு குற்றம் வந்து வந்ததுனால தான் வந்து வெளிவந்திருக்கு. தாவேக ஆட்சி வந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு குற்றம் வந்திருக்கு. இந்த ஆட்சி வந்ததுனால தான் இது மாற்றமே அப்படிங்கிறீங்க. இந்த வழக்கே வந்து பூகம்பமா வெளியே வருதுன்னு. ஆனா அதுல தான் உங்க அமைச்சர் மாட்டி இருக்கிறாரு. ஒரு சர்ச்சை அமைச்சர் மாட்டி இருந்தாலும் திமுக ஆட்சி மாட்டல, அப்படி ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்குறாங்கல்ல. இப்போ இதுல இருந்து நிச்சயமா அந்த கேஸை மீண்டு வரணும். ஓகே, சரி, நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது நீங்கள் குறிப்பிடும் போது சொல்லிட்டு இருந்தீங்க என்னன்னா, நீதிமன்றத்தை போய் அவங்க நாடினோடனே அவங்களுக்கு வந்து விசாரித்து அவங்களுக்கு வந்து ஸ்லிப்பே கொடுத்துட்டாங்க. சரி, கொடுத்துருங்க நிலத்தை அப்படின்ற மாதிரி ஸ்லிப்பே கொடுத்துட்டாங்க. அது வந்து இத்தனை நாளாக வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது முடியாது அப்படின்ற ஒரு பதில் வந்துட்டு இருக்கும்போது, இப்போ வந்து தாவேக ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு சூழலை வந்து என்னன்னா 2 கோடிக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வந்திருக்கு. இது வந்து எப்படி நீங்கள் உண்மை இல்லைன்னு சொல்லலாம்? திடீர்னு பார்த்தா இந்த வழக்கு வந்து அவசரமாக பார்த்தா சிபிஐக்கு போகுது. நீங்கள் சொன்ன மாதிரி திமுக ஆட்சியில்
சிபிசிஐடிக்கு போகுது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வழக்கம் வந்து திமுக ஆட்சியில் இருந்த வழக்கம் வந்து கிடக்கல கிடக்குன்னு சொன்னீங்களே, அதே மாதிரி தான் இதுவும் அவசர அவசரமாக கொண்டு போய் சிபிசிஐடிக்கு மாற்றிட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போய், ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு போன ஒரு வழக்கு மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இப்படியே இதே கடப்பில் கொண்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். இது வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. தொடர்ந்து காலங்காலமாக என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும். இதில் மாற்றமே இருக்குதுன்னு இருக்காது. நீங்கள் இந்த வழக்கு வந்து நீங்கள் உங்களோட எதிர்ப்பு ஆதரவில் இப்படி சொல்கிறீங்க, ஆதரவில் இப்படி ஒரு இதை வைக்கிறீங்க. பட் இந்த வழக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிறது முக்கியம். இந்த வழக்கு நேர்மையாகவும் நடந்தால் எத்தனையோ சொத்துக்கள் பாதுகாக்கப்படும், எத்தனையோ சாதாரண மக்கள் எந்த ஒரு பலமும் இல்லாத பலம் இல்லாத சொத்துக்கள்லாம் ஆக்கிரமிக்கப்படுவது எல்லாமே இது மூலமாக தடுக்கப்படும். முதல்வர் விஜய் அவர்கள் மாற்றம் அதேமாரி அமைச்சர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, கரூர் மேடையில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த வழக்கு இந்த பத்திரப்பதிவு துறையில் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மூர்த்தி அவர்களும் இருந்தார், இப்போது ரமேஷ் இந்த என்னது லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வந்திருக்கிறாரு, இதுக்கு முன்னே இந்து அறநிலையத்துறையில் சேகர்பாபு இருந்தார், இங்கே ரமேஷ் வந்திருக்கிறாரு. இதெல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது. பட் இந்த வழக்கில் வரக்கூடிய தீர்ப்பு தான் அடுத்து வர்றவங்க சரியாக செயல்படுவதற்கான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இந்த தமிழக அரசு இந்த வழக்கை எப்படி கொண்டு போகுது அப்படிங்கிறது நாமளும் பார்க்க போகிறோம், மக்களும் பார்க்க போகிறோம். சித்திரை 1 மீடியாவின் அரசியல் ஆக்ஷன்.